ஆண்களின் ஆளுமையே என்ற அணியை நிறைவு செய்ய எங்கள் அருமை தோழர் பிரகதீஸ்வரன். அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எங்கள் அண்ணன் சிங்கம்புலி அண்ணன் இருக்காரு, ஒரு ராக்கெட்டான். அண்ணன் வீட்டில் வீடு கட்டியிருக்கான். அவன் என்னத்தை கட்டிவிட்டான்? வாங்க பாப்பா, இந்த சும்மா நீங்கள் போகலாம், இந்தாங்க அண்டா வாங்க. எதுக்கு 1000 ரூபா, 500 எழுதி 100 ரூபா எழுதிட்டு 5000 எழுதுங்க. வெளியில் வந்து அவன்கிட்ட கேட்டால் தான் தெரியுது 50000 ரூபா கடந்தா. அதை விட வேதநாயகி தலையில் முடியலன்னா கிளார் அடிக்கும், வாழ்க்கையில் பெண் இல்லைன்னா போர் அடிக்கும். எங்கள் நடுவர்கிட்ட கேளுங்க. இல்லை நான் ஏங்க அவரை எப்படி விட்டு கொடுப்பேன் எங்கள் அண்ணனை? இங்கே உங்கள் பாயிண்ட்டை பேச வேண்டியதானையா? செவனேன்னு நான் நடுவில் உட்காந்துருக்கேன், என்னையே ஏன் வம்புக்கு இழுக்கிறீங்க? நீங்கள் அங்கே அடிச்சீங்கல்ல ஜால்ரா. திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளவு முடி இருந்துச்சு, கலைரவுக்கு பூரா வந்து பார்த்துருக்காருன்னு. சீப்பு உள்ளே போகாதுங்க, அவ்வளோ முடி இருந்தது. வழுக்க கிளார் அடிக்குதான் எங்களை வழுக்கைக்கு. ஏன் அப்படி வழுக்கை ஆயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? இந்த பெண்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு சிந்திச்சு 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 அவ்வளவும் சிந்திச்சு கல்யாணம் ஆகாம வழுக்க விழுந்திருக்காங்க. யாருக்காவது பிச்சை எடுக்கிறது பூரா நீங்க தானே. அம்புட்டையும் பிச்சை எடுக்கிறது. அதில் வேற ஒரு நாங்கள் பட்டு புடவை கட்டி நகையை போட்டுக்கிட்டு நாங்கள் போனோம்னா அது வந்து அப்போ தான் எங்கள் மனைவியை கணவர் நல்லா வச்சிருக்கிறதுக்கு பேர் கணவர் இல்லைம்மா, ஏமா அதெல்லாம். நீ என்னையா வள்ளி திருமண நாடகம் மாதிரி அடிச்சு நொறுக்கிறிய? இப்போ சாப்பிட உட்காடுறோம், அதில் எதுவுமே இருக்காது. உப்பு பேர், அது என்ன குழம்புன்னு நம்மளா ஒரு பேர் வச்சுக்கணும். அவங்க வைக்கிறது இல்லை, நம்மளா ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம். அப்படி ஒரு குழம்பா இருக்கும். நல்லா இருக்கா கேட்குற என்ன அப்படி பார்க்குறீங்களே? ஒன்றும் இல்லை. இது வேதநாயகி வீடு. ஒரு கணவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகளுக்கு என்ன வேணும், இதை இருக்கிறத வச்சு எப்படி சமாளித்து ஒரு நல்ல சாப்பாடு வைக்கல. எங்கள் இந்திரா காந்தி ஏன் பிரச்சனை உங்க ஆகிட்டு இருக்கு தெரியுமா? இவ்வளோ காலம் தினம் பட்டிமன்றம், ஊராக போனால் எல்லா ஊர்லேயும் பட்டிமன்றம் பார்க்குறவன் இருக்கான்ல. எனக்கு லிங்க் கொடுப்பாரு பாருங்க. அதே கண்ணதாசன் தானே எழுதினாரு. அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். வருவான் துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். பாவியவன் பெண்ணினத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். சும்மா மரணம் என்னும் தூது வந்தது, அது வேதநாயகி என்னும் பேரில் வந்தது. எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கம் இல்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் நம்ம ஆம்பளை பூரா பைத்தியக்காரன். பிரகதீஸ்வரா, விரக்தி அடைஞ்சிடாத. இப்போ உனக்கு ஜால்ரா வாசிக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடவா? கோலமாமத யானையை நம்பலாம், கொல்லும் வேங்கை புலியை நம்பலாம், ஆனால் இந்த சேலை கட்டிய மாதரை நம்பினால் தந்தனா பாட்டு பாடணும், குந்தனா தாளம் போடணும், தந்தனா பாட்டு பாடணும், குந்தனா தாளம் போடணும். சந்தோஷமா? இப்போதான் நீங்க சிறந்த நடுவர். நீங்க வீட்டில் பெண்கள் ஆரம்பிக்கிறீங்களங்க, சாப்பிட உட்கார்ந்துட்டு இந்த வாய் எடுத்து இப்படி கொண்டு போவோம். எல்லார் வீட்லையும் அனுபவத்தை பாருங்க, நெஞ்சில் கை வச்சு உணவு அவங்க ஆரம்பிப்பாங்க. ஏங்க என்னங்க, சர்வ வல்லமை படைத்த ஆளுமை நிறைந்த ஆண் அனுபவப்பட்டிருப்பான். என்ன ஒன்றும் இல்லை, பிரச்சனையே இல்லை. என்ன அப்படின்னா அன்னையோட செத்தான் அவன். முதல்ல ஒரு சிரிப்பு அறிஞ்சில்ல, என்ன அப்படின்னு கேட்டோம்ல, அடுத்த செகண்ட் அழுக. அது அப்படியே பொல பொலன்னு ஊற்றும்.
இந்த முதல்ல சிரிப்புக்கு முன்னாடி இந்த கண்ணீர் எங்க இருந்துச்சுன்னே தெரியாதுங்க. போல 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 போலன்னு எதுக்குமே சொல்லாது. கட்டி விட்டா நீங்க ஒன்னும் சொல்லலன்னு நினைக்காதீங்க. நம்ம பரம்பரையா திட்டிக்கிட்டு இருக்காதுல. வீணா போனவனை கட்டி கொடுத்து நம்ம அங்கங்க ஒரு ஒரு வார்த்தை தெரியும். வீணா போன குடும்பத்துக்கு கட்டி கொடுத்து 10 நிமிஷம் இது இந்த ஆளுகையில படுத்துற பாடு இருக்க. ஐயோ ஐயோ ஐயோ. அன்னைக்கு ஒரு அம்மா பயங்கரமா மைக்கெல்லாம் வச்சுட்டாங்க டெத்து வீட்டில். இது என்ன பண்ணிருச்சு, 4 பேர் பொம்பளை எல்லாம் மதிக்கணும், நல்லா அழுகணும்ட்டு. எதுக்கு அழுக தெரியாது. இது செல்போன்ல ஒப்பாரியை டைப் பண்ணி யூடியூப்ல ஜாக்கெட்டுக்குள்ள போட்டுருச்சு. செம்ம ஒப்பாரி போகுது. என்னடா கந்தசாமி பொண்டாட்டி இந்த வைய வைக்கிற ஒப்பு, ஊரே பாக்குது. இந்த சும்மா அழுதுட்டு போய் உட்காந்துருந்துச்சு பாருங்க. அதுக்கெல்லாம் துக்கம் தாங்காம உடியாந்து கட்டி பிடிச்சிருச்சு. உடியாந்து எல்லாம் கட்டி பிடிச்சி அழுகையில ரொம்ப சோகம் டெவலப் ஆகி இறுக்கி கட்டி பிடிச்சதுல பாட்டு யூடியூப்ல மாறிடுச்சு. மாறி பாட்டு வருது. கட்டி பூட்டிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூட்டிடா. செத்து கிடக்கிறவன் நினைச்சான் அதை ஒழுங்கா செஞ்சிருந்தா நம்ம ஏன்டா சாக போறோம். நம்மகிட்ட என்ன இருக்கு இல்லைங்கிறத பத்தி கவலை இருக்காது. அவங்களுக்கு தேவை என்னவோ அதுக்கு ஒரு பில்டப் போடுவாங்க பாருங்க. அதை காய் வாங்கிறதுக்குன்னு அதுக்குன்னு ஒன்று பண்ணுவாங்க பாருங்க. அதுதான் இங்க பிரச்சனை. ஆளுமை என்பது இந்த இந்த பிரச்சனைகள்லேருந்து ஒரு இந்த வட்டத்துக்குள்ளேருந்து வெளியில் வராமல் இருக்கிறது தடுத்து எடுத்து கொண்டு போகிறதானங்க ஆளுமைன்னு வேணும். உங்கள் மதிநுட்பங்கிறது எதுக்கு வேலை செய்யுது? சிக்கலில் மாட்டி விட்டுறதில்ல, அதுக்கு தானே வேணுன்றோம். இதை விட இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். நன்றாக கவனித்து பாருங்கள். ஒரு கணவன் மனைவி, குழந்தை வருது, வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண்ணின் தேவைகள் அப்படியே தான் இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் ஆணின் தேவைகள் குறைத்து கொண்டே வருவான் ஆண். ஆம்பளை அது வளர 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 தன்னுடைய தேவைகளை வீட்டுக்குள்ள எல்லாத்துலையும் சமூகத்தில் எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு வெளியிலேயே போக மாட்டான். பொம்பளை பிள்ளை இருக்கும், வளர்ந்து வரும். இந்த பொம்பளை பிள்ளைய ஒரு வளர்ந்து வரையில் நல்ல மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், நல்ல மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய அலைச்சல் இருப்பான் பாருங்க. எல்லா இடத்திலும் தன்னுடைய தேவைகளை தியாகங்கள் சொல்லி வந்து நிற்கிற ஆளுமைங்கிறது வெறும் சும்மா அரட்டி ஒருன்னு புரிஞ்சுக்காதீங்க. ஆளுமை என்பது அமைதியிலும் ஆளுமை இருக்கிறது. வீட்டுக்குள்ள எல்லாம் கசாமுசான்னு சண்டை வரல, இந்தா சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்பவும் கேட்கலையா, செருப்பை மாட்டிட்டு 10 நிமிஷம் வெளில போயிடாம பாருங்க, அதுலயும் ஆளுமை இருக்கு, புரிஞ்சுக்கங்க. இதுதாங்க ஆளுமை. ஆளுமை என்பது அடக்கி ஆள்வதல்ல, அதை ஆற்றுப்படுத்தி வழிநடத்தி செல்கிற ஆளுமைதான் ஆண்களுடைய ஆளுமை. அதுதான் தேவை என்பதை தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.